ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே ஆஸ்டின் வந்திருக்கோம். ஸோ ஆஸ்டினில் இருக்கிற ஹயத் ஹோட்டலில் வந்துட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். கிச்சன் ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி இருக்கிற ஹோட்டலாக சூஸ் பண்ணி வந்துட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த ஹோட்டல் டூரை வந்து உங்களுக்கு இன்றைக்கி காட்டலான் இருக்கேன். இந்த ஹோட்டலோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ரூம் நாங்கள் வந்து 2 ரூம் புக் பண்ணியிருக்கோம் என்னோடய சிஸ்டரோட வந்திருக்கிறதுனால. ஸோ ஒரு ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 2 டபுள் பெட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி அதில் வந்து 2 டபுள் பெட்ஸ் இருக்கும். ஸோ 2 பேர் வந்து ஒரு பெட்டில் படுக்கிற மாதிரி. ஸோ 4 பேர் டோட்டலாக வந்து இந்த ரூமில் வந்து படுத்துக்கலாம். இந்த ரூமோட காஸ்ட்டும் இன்னொரு ரூம் நாங்கள் என்ன புக் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கிங் ஸ்வீட் வந்து புக் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா 1 பெட்ரூம் யூனிட். ஸோ 1 பெட்ரூம் வந்து க்ளோஸ்டாக இருக்கும் வித் அட்டாச்டு பாத்ரூம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹால் இருக்கும். அந்த ஹாலில் வந்துட்டு உங்களுக்கு டைனிங் டேபிள் மாதிரி பெரிய டைனிங் டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சோஃபா பெட் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த கிங் ஸ்வீட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 3 பேர் வந்து பெட்டில் படுத்துக்கலாம். அதுக்கடுத்து அந்த சோஃபா இதில் வந்துட்டு ஒரு 2 பேர் 5 பேர்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து தாராளமாக ஸ்லீப் பண்ணலாம். இந்த ரூமில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே 4 பேர் படுக்கலாம். அதே மாதிரி சோஃபா வந்து இங்கேயும் வந்து கன்வெர்ட்டபிள். ஸோ அதுலேயும் வந்து 2லேருந்து 3 பேர் வரைக்கும் சின்ன பசங்கன்னா படுத்துக்கலாம். ஸோ இந்த ரூமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 பீப்புளுக்கு வந்து தாராளமாக வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை நாங்கள் புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா $160 இன்க்ளூடிங் டேக்ஸு. அதே மாதிரி இதில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ. ஸோ அது வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா நாங்கள் அடுத்து லன்ச் மட்டும் பிளான் பண்ணால் போதும், டின்னர் வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இது தாங்க ஃபுல் வியூ. ஆக்சுவலாக இது வந்து 2 டபுள் பெட்ஸ் ரூம் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கிச்சன் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணி வரலாம். நீட்டாக வந்து ஒரு சிங்க் இருக்குது. அதுக்கடுத்து 2 ஸ்டவ் டாப் இருக்குது. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டோஸ்டர் இருக்குது. அதுக்கடுத்து டிஷ்வாஷர் இருக்குது. வேறு என்ன நிறையா கட்லரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஸ்பூன், ஃபோக்ஸ், கேன் ஓப்பனர், நைஃப், கிச்சன் லிமிட் எல்லாமே வச்சுருக்காங்க. மெஷரிங் கப்பு சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வால் ஆர்ட் நல்லாயிருக்கு. பெரிய ஃப்ரிட்ஜு, ஃபுல் சைஸ் ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு ஃப்ரீசர் as usual. அதுக்கடுத்து ஃபுல் சைஸ் ஃப்ரிட்ஜு. ஸோ இங்கே வந்து ஒரு 1 வீக் நம்ம வந்து எல்லா திங்ஸ் வச்சு சமைச்சு சாப்பிட்னாலும் எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து ஒரு காஃபி மேக்கர். அப்புறம் உங்களுக்கு எப்போதும் நல்ல ஒரு மைக்ரோவேவ் அவன். சான்ஸே இல்லை, ரொம்ப அருமையான கிச்சன். சின்ன சைஸாக இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷ் லிக்விடும் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கிட்ட டிஷ்வாஷ் லிக்விட், டிஷ்வாஷரில் போடுற இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லா சோஃபா வந்து இந்த சோஃபா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்லீப்பிங் சோஃபாவாக மாற்றிடலாம். அப்புறம் உங்களுக்கு ஒரு டெஸ்க், ஆஃபீஸ் டெஸ்க் வந்து இருக்குது. இதில் வந்து தாராளமாக வந்துட்டு 2 பேர் படுக்கலாம். ஸோ 2 பேர் படுக்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு பெட்டு. ஸோ 2 பெட்டு இருக்குது. ஸோ 4 பேர் இருக்கிற மாதிரி ஃபேமிலி இருந்ததுன்னா இது வந்து பயங்கர சூட்டபுளாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கபோர்ட் சும்மா ஓப்பன் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு தனியாக இருக்குதுன்னு தெரியல. பட் எனிவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஏதாவது ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ரூம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிரர் இருக்குது. அதுக்கடுத்து இங்கே வந்து அயனிங் டேபிள், கிளாசட் எல்லாம் இருக்குது. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே சும்மா ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. இங்கே வச்சு அயன் பண்ணால் கூட அயன் பண்ணிக்கலாம் போல். ஓகே, இப்போ வாங்க பாத்ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதுதான் பாத்ரூம். இது ஃபுல் பாத்ரூம். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாத் டப் இருக்குது, க்ளீனாக இருக்குது. ஷவர் இது எல்லாமே இங்கே இருக்க எல்லாமே நல்ல
நியூவாக இருக்குது. டைல்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருக்குது. வால் ஆர்ட்டும் அழகாக இருக்குது. இங்கே வந்து நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால மிஸ் ஆகிருக்கு. பட் அதர்வைஸ் உங்களுக்கு ஹேர் ட்ரையர் கொடுத்துட்றாங்க. ஒரு நல்ல ஒரு பாத்ரூம் கண்டிப்பாக. இதான் அந்த ஃபுல் வியூ. உங்களுக்கு வந்துட்டு டபுள் பெட்ஸ் இருக்குது. ஹயாத் அப்படின்ற ஒரு பெரிய ஹோட்டலுங்க. அங்கே வந்துட்டு ஒரு கிங் சூட்ஸ் வந்து நாங்கள் வந்துட்டு ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி எக்யூப்டு கிச்சனாக இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்டவ் டாப் இருக்குது. இது வந்து எலக்ட்ரிக். இது அதுக்கடுத்து வாஷ் பேஷன், மைக்ரோவேவ் ஓவன். இதாங்க அந்த கிங் சைஸ் பெட்டு. 3 பேர் தாராளமாக படுக்கலாம். பட் 4 பேர் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி வந்து இருக்க வச்சுருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ அவுட் சைடு வந்து நீங்கள் வந்து விண்டோ கர்டைன் தந்துக்கலாம். பெட்டிங் வந்து அழகாக நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வால்லலாம் நல்லா ஆர்ட் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு மிரர் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டு ரூம் இருக்குது. இதுக்குள்ளே க்ளோசட்ஸ், எக்ஸ்ட்ரா பெட் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இதான் ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸு. இது வழியே உள்ளே வருவீங்க. உள்ளே வந்துட்டு இங்கே வந்துட்டு ரெஜிஸ்டர் வந்து பண்ணணும். உள்ளே போனோடனே இந்த இடத்துல ரிசப்ஷன் இருக்கும். ரிசப்ஷன் பக்கத்துலேயே பிரேக்ஃபாஸ்ட் ரூமு. அது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்க்கிங் ஃப்ரீ. 15-20 மினிட்ஸ் ஃப்ரம் டவுன் டவுன். பார்க்கிங் வந்து இங்கே ஃப்ரீயாக இருக்கும். நல்ல நிறையா பார்க்கிங் இருக்குது. இங்கே வந்து 3 பில்டிங் இருக்குது ஆக்சுவலாக ஹயாத் ஹவுஸில். நாங்கள் வந்து பில்டிங் 7 ஸ்டே பண்ணியிருந்தோம். பில்டிங் ஏபிசி 3 பில்டிங் ஆக்சுவலாக வந்துட்டு இருக்குது. அழகாக எவ்வளோ பாம் ட்ரீஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஐ திங்க் ஸ்ப்ரிங்கில் இங்கே ஃபுல்லாக நல்லா ப்ளூம் இருந்திருக்கும். இப்போ சம்மரில் பயங்கர ஹாட்டாக இருக்கிறதுனால செடியெலாம் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இது நீங்கள் உள்ளே வந்தோடனே ரைட் சைடில் வந்துட்டு ரிசப்ஷன் இருக்குது. இங்கே வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்ட் ஏரியா அது மாதிரி அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இங்கே இருக்க டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பற்றி நிறைய கூப்பன்ஸ் இருக்கும். அப்படியே உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வெண்டிங் மிஷின்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து ஐ திங்க் 24/7 ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இதுதான் ஆக்சுவலாக ஒரு பெரிய பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுட் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போயுமே வந்து ஐ திங்க் காஃபி இதெல்லாம் எப்போயும் ஆக்சசிபிளாக இருக்குமா என்னன்னு தெரில. பட் அவைலபிள் இருக்குது. அதுக்கடுத்து இதுதான் உங்களுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா. அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நல்லா நிறையா பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சு. பட் என்னென்ன ஆப்ஷன் வச்சுருந்தாங்கன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக வந்து மார்னிங் ஃபுல்லாக பஃபெட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறையா ப்ரெட்லேயே நிறையா ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு பாருங்கள். வண்டர்ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் ரூம் ஆப்ஷன். என்னென்ன ஆப்ஷன் வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பொட்டேட்டோ ஃப்ரைஸ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக் ஆம்லேட் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பேட்டிஸ், அதாவது ரெண்டு ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு சாப்பிட்ற மாதிரி பேட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் பேகல், ப்ரெட்டு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. இந்த சைட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜூஸஸ், மில்க்கு, அப்புறம் சீரியல்ஸ், வேறு என்ன வச்சுருந்தாங்க, ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. இதில் உங்களுக்கு ப்ரெட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு சீஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி காஃபி நீங்களே மேட் பண்ணிக்கலாம். காஃபிலே பாருங்கள் ஆப்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் வச்சுருக்காங்க.
இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிங்க்கு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா லெமன், ஸ்ட்ராபெரி, அதுக்கடுத்து மின்ட் அந்த மாதிரி போட்டு ஃபுல் ஐஸ் க்யூப் வந்து போட்டிருக்காங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஜூஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் கிளாஸாக வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு நல்ல போல் ஆஃப் ஆரஞ்சு, ஹாட் வாட்டர்லாம் பரவாயில்ல வச்சுருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்காது. ஸ்விம்மிங் பூல் மட்டும் பார்த்திங்கன்னா இது ஒரு அவுட்டோரில் இருக்குது, ஓப்பனாக இருக்குது, ரோட் பக்கத்தில் இருக்குது. அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் வந்து ஆக்சஸ் கார்டு யூஸ் பண்ணி தான் போக முடியும். ஸோ சேஃப்டி வைஸ் இந்த இடம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. இதுதான் ஏ பிளாக்கு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது. அப்படியே இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பி பிளாக்கு. அதுக்கடுத்து அந்த சைடு வந்து சி பிளாக் இருக்குது. அந்த பில்டிங் வந்து சி பிளாக்கு. ஸோ ஏயும் பியும் பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த அம்யூனிட்டிஸ் இருக்குது. சூப்பராக எங்களுக்கு அதில் அமைஞ்சிருச்சு. இந்த செடியெலாம் நியூ ஜெர்சியில் பார்க்க முடியாது, பாலைவனத்தில் பார்க்குற கள்ளிச்செடி. அது வந்து உங்களுக்கு இங்கே அவைலபிள் இருக்காங்க. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் உதயா.